தீபாவளியை கொண்டாடுகிறோம், பொங்கலை கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம், இஸ்லாமியர்களுடைய புனிதமான பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று அடுக்கினார். இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது. ஜெயின மதத்தை சார்ந்த, பௌத்த மதத்தை சார்ந்த அந்த நிகழ்வுகளையும் கொண்டாடுகிறோம். படிப்பிற்கு உகந்த லட்சுமியான ஆயுத பூஜை திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். விஜயதசமியையும் கொண்டாடுகின்றோம். ஏன் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற வைகுண்ட ஏகாதசியும் கொண்டாடுகின்றோம். இப்படி பல நாடுகளில் இது போன்ற கொண்டாட்டங்கள் நடைபெறுவது குறைவு. ஏனென்றால் அந்த நாடுகளில் எல்லாம் மனிதர்களை காக்கின்ற, சட்டம் ஒழுங்கை காக்கின்ற திறமை வாய்ந்த முதல்வர்கள் இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைந்து நடக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரு முதல்வரை பெற்றிருப்பதால் தான் இங்கே மசூதிகள் காப்பாற்றப்படுகின்றன, தேவாலயங்கள் காப்பாற்றப்படுகின்றன, இந்துக்களின் திருக்கோயில்கள் காப்பாற்றப்படுகின்றன. அதைவிட முக்கியம், மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உகந்த மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அண்மையில் ஏற்பட்ட புயல் மழை, இயற்கை சீற்றம் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தின் எல்லையான கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பல நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்றது. சென்னையிலே 29ஆம் தேதி கடந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் 7ஆம் தேதி வரையில் இடைவிடாது பெய்த மழையால் 47 ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் இதுவரையில் சந்திக்காத ஒரு பெரும் மழையை சந்தித்தோம். அதேபோல் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு பெய்து கொட்டி தீர்த்திருக்கின்ற மழை 200 ஆண்டுகளுக்கு பிறகு கொட்டி தீர்த்திருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆனால் இப்படி பெருஞ்சீற்றம் வந்த போதும், பேரிடர் ஏற்பட்ட போதும் உங்களை காக்க நான் இருக்கிறேன் என்று களத்திற்கு ஓடோடி வருகின்ற ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் நம்முடைய முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினுடைய மேடையை பலர் வர்ணித்தார்கள். இது போன்ற நிகழ்வு இந்தியாவிலே இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலே இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களிலே இது போன்ற ஒரு சமூக நல்லிணக்கம் இல்லை. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், மதங்களால் மனிதனை பிரித்துத்தான் இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் வாயிலாக ஒரு சில மாநிலங்களை கைப்பற்றி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே பங்கேற்றிருக்கின்ற கிறிஸ்துவமார்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், வெகு விரைவில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு என்றும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கும் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களை சார்ந்தவர்களை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உற்றார் உறவினர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துங்கள் என்று கிறிஸ்துமஸ் பெருநாளிலே சபதம் ஏற்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.